Hi friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்து போறோம் அப்படினா நம்ம டெய்லி யூஸ் பண்ற மொபைல் போன்ல வந்து dialpad இருக்கும். இந்த dialpadல வந்து நார்மலா 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இருக்கும். இந்த நம்பர்ஸ் கீழ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிள் 2 இருக்கு பாத்தீங்களா, அது கீழ A B C ஸோ அந்த மாதிரி வந்து 3 னா D F இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம். மேக்ஸிமம் இந்த வீடியோ தமிழில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணது கிடையாது. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த நம்பர்ஸ் கீழே இருக்கிற ஏபிசிடியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் கீழே இருங்க, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்படியே ஆன் பண்ணிக்கிறேன். அந்த 2 நம்பர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2வை ப்ரெஸ் பண்ணுறோன்னா ஏபிசி இந்த 3 எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற காண்டாக்ட் நேம் ஏதாச்சும் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி மேலே நமக்கு ஹிஸ்ட்ரியில் காட்டுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் இருக்குன்னா 3 கீழே DEFன்னு அப்படி இருக்குது. அதே மாதிரி அந்த 3யை ப்ரெஸ் பண்ணும்போது DEF இதில் ஸ்டார்ட் ஆகிற காண்டாக்ட் நேம் ஏதாச்சும் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சஜெக்ஷன்லாம் காட்டிடும். அதாவது இது மூலிமா ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம காண்டாக்டை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு நேமை டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இப்போது G வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. நான் 1 G, அடுத்து Oக்கு 6 எழுதிக்கிறேன், Vக்கு 8 எழுதிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் GOV நம்ம 3 நம்பரை ப்ரெஸ் பண்ணதால ஃபஸ்ட்டு அந்த 3 நம்பர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்கும். இதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை டைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணலாம். இப்போ 9025 போடுறேன். ஸோ அந்த நம்பர் எதுவும் இல்லை, 9025. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டு பாருங்கள் 9025, அந்த 4 லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக கார்டு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயல்பேடை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காண்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம், ஈஸியான மெத்தட். ஸோ இந்த வீடியோ அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன மாதிரி வீடியோன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.